அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி செய்ய போகிறோம். அது கூட எண்ணெய் போட்டு நம்ம புதுசாக செய்கிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கொத்து மல்லித்தழை, அந்த மல்லித்தழையில் காம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காம்பு அது ஒரு கொத்து. அது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் கட் பண்ணி நம்ம கழுவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மல்லித்தழையும் இந்த காம்பும் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னா, இது கூட என்ன போடணும்னா ஒரு மிளகு, கொஞ்சம் தேங்காய் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். எதை இந்த குச்சியை அரைச்சி வடிகட்டி குடித்தோன்னா லிவருக்கு அவ்வளோ நல்லதுங்க. அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பச்சை பட்டாணி சீசன். இப்போ பச்சை பட்டாணி போடுறோம். இது நம்ம வாங்கி கழுவி காய துணியில் அலசி நிழலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இது எப்பவும் கிடைக்காதுல்ல, இப்போ கிடச்சிருக்குல்ல, அதனால் தண்ணியில் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போடலாம். இது இப்படி கீரி போட்டுக்கலாம். பத்தாட்டா நீங்கள் கூட ஒன்று போட்டுக்கலாம். மாவு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து. நான் 3 பேருக்கு மாவு எடுக்கிறேன். அது கூட பச்சி மிளகா இருக்குல்ல, இதை போட்டுக்கலாம். இந்த பச்சி மிளகா வச்சு நம்ம துவையல் அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது காரம் அதிகம் இருக்காது, இருந்தாலும் இதையும் போட்டுக்கலாம். இதை மிக்சியில் இப்போ நல்லா மையாக அரைச்சிட்டு வரலாம். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் கூட மாவு. இந்த மாவு அளக்கலைங்க, எடை போடலை. ஏன்னா நம்ம வீட்டில் கோதுமை மாவு வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். இது எப்படின்னா ரேஷன் கடையில் வாங்கி அதை க்ளீன் பண்ணி வெயிலில் கழுவி வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் எந்த கலப்படமும் இருக்காது. நம்ம வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடம்புக்கும் எந்த கெடுதலும் இருக்காது. இப்போ பாருங்கள், இதை நல்லா கிளறிடலாம். இந்த உப்பு இந்த மாவில் எல்லா இடம் படணும்ல, இருக்காது. இப்போ அரைச்ச மசாலா எடுத்து இதை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிட்டு பத்தாட்டை இதை கழுவி தண்ணி ஊற்றி அது சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு வரேன். நம்ம இதை கையை வச்சு பிசைஞ்சாகணும். பச்சை கலரில் இருக்கும். பிள்ளைங்க கொஞ்சம் சந்தோஷமாக படுவாங்க, வித்தியாசமாக இருக்குன்னு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எதுவுமே போடல. உங்களுக்கு சில பேருக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சுடுதண்ணி விதன்னு வச்சு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் சப்பாத்தி போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். இப்படி மூடி வச்சுட்டா காற்று போகாமல் மூடி வைக்கணும். அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள், இப்போ ஒரு உருண்டை எடுத்து நம்ம இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது சப்பாத்தி பரத்தலாம். எல்லாத்துக்கும் சப்பாத்தி பரத்த தெரியும், தெரியாதவங்க பார்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா இந்த மாவை போட்டு நல்லா உருட்டிட்டு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை தோசைக்கல் நல்லா சுட்டுடுச்சு.
இது நல்லா வாசனையாக இருக்குங்க, மணமாக இருக்குது, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இதே மாதிரி சப்பாத்தி எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுக்கலாம். நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா பச்சை கலரில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த பட்டாணி, அந்த பச்சை மிளகா, அந்த மல்லி எல்லாம் வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இஞ்சி கூட போட்டுக்கிட்டா கூட போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருக்குது, சுடும் போதே தெரியுதுப்பா. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என் வீடியோவை எல்லோரும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி திருப்பி திருப்பி போட்டு இந்த ஓரம் அப்படியே நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருந்தோன்னா எல்லா ஓரமும் சப்பாத்தி வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். அதே மாதிரி சப்பாத்தி இப்போ போட்டுக்கிட்டு திருப்பி போடும்போது எண்ணெய் ஊற்றலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம ஊற்றிக்கலாம். அது இந்த கடலை எண்ணெயில் சுட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்குப்பா. அங்கே எப்படி கரிஞ்சி பொரிஞ்சி சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சே எடுத்தேன். இப்படி 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 4 பக்கமும் நல்லா நம்ம அமுக்கி விடணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். சூப்பரான சப்பாத்தி ரெடி, பட்டாணி சப்பாத்தி ரெடி. பாருங்கள், இப்போ நம்ம 3வது சப்பாத்தி போட்டிருக்கோம், எப்படி பொங்குது பாருங்கள். நம்ம மெல்லிசாக போட்டுக்கணும், இன்னும் கனமாக போட்டால் நல்லா பொல்லும். அடுத்த சப்பாத்தி போட்டிருக்கேன், கொஞ்சம் கனமாகவே போட்டிருக்கேன். இது எப்படி பொல்லுதான்னு பார்ப்போம். பாருங்க, சப்பாத்தி பிச்சா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குது. சொல்லுவாங்க, இது பொங்குது பாருங்கள். இதெல்லாம் எண்ணெய் படலை பாருங்கள், எப்படி இருக்குன்னு. அடுப்பை குறைச்சி வச்சுருவோம். நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரேச கடை தானேன்னு சொல்லி மட்டமாக நினைக்காங்க. நிறைய பேர் அந்த கோதுமையெல்லாம் வாங்குறது இல்லை. நிறைய பேர் செய்ய முடியாதுன்னு கூட வாங்க மாட்டாங்க. சில பேர் வேண்டாமலே விட்டுருவாங்க. ஆனால் நான் வாங்கி முடியாட்டாலும் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி எழுந்திரிச்சி அதை க்ளீன் பண்ணி வெயிலில் காய போட்டு, நேற்று கூட 10 கிலோ கோதுமை புடச்சி வச்சுருக்கேன். இன்னும் கழுவி காய போடலை, காய போடணும். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்தீங்களா, சப்பாத்தி, பொரியல், சுண்டல் தயிரில் போட்டு வச்சுருக்கேன், கொண்டக்கடலை, அது வந்து பப்பாளி சாம்பார். இன்றைக்கி இதுதான் நம்மகிட்ட மத்தியான சாப்பாடு. இதில் வந்து தயிர், கொண்டக்கடலை அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு நைட்டே ஊற போட்டு காலையில் அவிச்சு உப்பு போட்டு அவிச்சிட்டு நம்ம தயிரில் ஊற போட்டுக்க. எல்லாம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஏதாவது வெட்டி போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தங்கன்னா, ஒவ்வொரு நாள் வித்தியாசமாக குடித்தா பசங்க வந்து வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லவே மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.